இன்று திருவள்ளுவர் தினம் மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை. இதனை திருக்குறளுடன் கொண்டாடுவோம். இந்த வீடியோ தமிழர்கள், விவசாயிகள், குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் உலக மக்கள் அனைவரும் வாழும் வாழ்க்கை பாடத்தில் திருக்குறள் கலந்து உள்ளது என்பதை பொங்கல் பண்டிகையுடன் கொண்டாடுவோம். வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் பொங்கல் பண்டிகை வாழ்த்துக்கள். வாங்க திருக்குறளை பொங்கல் பண்டிகையுடன் பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் ராமசாமி என்ற விவசாயி வாழ்ந்தான். மனைவி சீதா, மகன் அருண், மகள் மீனா அனைவரும் பொங்கல் பண்டிகைக்கு தயாராகினர். ஆனாலும் ராமசாமியின் மனம் கலங்கியது. காரணம், கடந்த ஆண்டு வறட்சி காரணமாக பொங்கல் வைக்க அரிசி கூட இல்லை. இருந்தும் மனதில் சிரித்து கொண்டு தமிழர்களின் பெருமையான இந்த பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடலாம் என தயாரானார்கள். ஊரில் உள்ள அனைவரும் பொங்கல் அன்று சூரிய பொங்கல் வைக்க ஆரம்பித்தனர். அப்போது ராமசாமிக்கு ஒரு திருக்குறள் நினைவுக்கு வந்தது. அது என்ன திருக்குறள் என்பது தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இந்த உலகிற்கு ஆதி பகவானாகிய சூரிய பகவானுக்கு முதல் வணக்கம் செலுத்த சொன்னார். பிறகு அவர் மனைவி பொங்கல் வைக்க அரிசியை எடுத்த போது அரிசி சற்று குறைவாகவே இருப்பதை கண்டு கவலைப்பட ராமசாமி தன்னுடைய வறுமையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட, குறள் இன்மை ஒருவர்க்கு இழிவென்று சால்பென்னும் திண்மை உண்டாக பெறின் என்று ராமசாமி கூறினார். அதற்கு சீதா, அப்படி என்றால்? ராமசாமி சொன்னார், ஒருவருக்கு பொருள் செல்வம் இல்லாமையா இருந்தாலும் அவனிடம் பண்பு, மனசக்தி ஆகியன திடமாக இருந்தால் அந்த இன்மை அவனுக்கு இழிவாக தோன்றாது என்று கூறி நமக்கு உள்ளதை பற்றி மகிழ்ந்து பொங்கலை சமைக்கலாம் என்று ஊக்குவித்தான். அவர்கள் குறைந்த அரிசியில் பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூவினர். மனதிலும் மகிழ்ச்சி பொங்கியது. அனைவரும் பொங்கல் உண்டார்கள். மறுநாள் மாட்டுப் பொங்கல். மாடுகளை பூஜைக்கு தயாராக அருணிடம் கூறிய போது அவன் சோம்பல் அளித்தான். அருண் தனக்கு தூக்கம் வருவதாக கூறினான். இது என்ன புது பழக்கம் என்று ராமசாமி கேட்டார். பிறகு மகனிடம் கூறினார், தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை மற்றும் நெடுநீர் மறவி மடித்துயில் நான்கும் கெடிநீரார் காமக்கலன் என 2 குறள்களையும் கூறிவிட்டு, மெல்ல செய்ய வேண்டிய செயலை மெல்ல செய்தல் வேண்டும், விரைவில் செய்ய வேண்டிய வேலையை விரைவில் செய்து வேண்டும், காலம் கடந்து செய்யும் இயல்பு, மறதி, சோம்பல், உறக்கம் ஆகிய 4ம் அழிந்து போகிறவர் விரும்பி ஏறும் மரக்கலன் என்றார். பிறகு பணியை செய்யாமல் இருப்பது தவறு என்று அருண் புரிந்து கொண்டு மாடுகளை அழகாக அலங்கரித்தான். ராமசாமியின் குடும்பம் மாடுகளுக்கு பூஜை செய்து மாட்டுப் பொங்கலையும் இனிமையாக கொண்டாடினர். பிறகு அருணின் நண்பர்கள் விளையாடுவதைக் கண்டு நானும் விளையாட செல்கிறேன் என்று கூறினான். அதற்கும் ராமசாமி, அறனறிந்து மூத்த அறிவுடையார்க்கென்னை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்று கூறினார். அப்படி என்றால் என்ன என்று அருண் கேட்டான். அறத்தின் இயல்பை அறிந்து மூத்தவர்கள் உறவையும் அவர்களின் திறமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். தவறான தோழர்கள் நோய் போல் துன்பம் தருவர், சரியானவர் இன்பம் தருவர் என கூறினார். அருண் புரிந்து கொண்டு வீட்டிலேயே இருந்தான். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சகோதர சடங்கு செய்து உறவை வலுப்படுத்தினர். பிறகு சீதா சொன்னாள், அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கும் என்போடு இயந்த தொடர்பு என்று கூறி, உயிரும் உடம்பும் சேர்ந்த வாழ்வு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையே என்று கூறினார். வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். 3ஆம் நாள் காணும் பொங்கல் வந்தது. அன்று ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்தது. அருண் தனது தந்தையிடம் நானும் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளப் போவதாக கூறினான். அதற்கு ராமசாமி, விபத்து நேரிடும் என்ற பயம் உள்ளது, அதனால் நீ கலந்து கொள்ள வேண்டாம் என்று கூறினான். அதற்கு அருண் கூறினான், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் என்ற திருக்குறளை உரைத்து தான் செய்யவிருக்கும் செயலின் வலிமை, தன் படையின் வலிமை, பகைவர் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்து செயல் புரிந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறினார். ராமசாமி புரிந்து கொண்டு மன தைரியத்துடன் போட்டியில் கலந்து கொள்ள அனுமதித்தார். அருண் ஜல்லிக்கட்டில் கலந்து மாடுகளை பிடித்து போட்டியில் வெற்றி பெற்று பரிசு வாங்கி வந்தான். பொங்கல் பண்டிகை முடிந்தது. ராமசாமியின் குடும்பமும் மகிழ்ந்தனர். இந்த பொங்கலை திருக்குறள் கூறும் அறவழியில் கொண்டாடுங்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. நாளை வேறு ஒரு குறளுடன் சந்திப்போம்.